வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான இனிப்பு பணியாரம். இது இன்ஸ்டன்ட் பணியாரம்னு கூட சொல்லலாம். இது செய்யறதுக்கு அரிசி மாவு 1 கப், நாட்டு சக்கரை 3/4 கப், கோதுமை மாவு 1/4 கப், தேங்காய் அரை முடி, முந்திரி பருப்பு 8, ஏலக்காய் 2, நெய் 50 கிராம். தேங்காவை பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைக்க போகிறோம். கூடவே 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அரிசி மாவு, நாட்டு சக்கரை, கோதுமை மாவு இது 3த்தையும் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அரை மணி நேரம் கழித்து அதை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு துண்டுகளை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அது 1 கப் அளவுக்கு எடுத்து இந்த மாவில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இது நல்லா ஃப்ளஃபியாகவும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆப்ப சோடா, அதாவது ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஆப்ப சட்டியில் நல்லா சுட்டு எடுத்துடலாம். பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் செய்கிறத விட இந்த பணியாரத்தை நெய்யில் சுட்டால் தான் அதோட சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் பணியாரத்தை சின்ன சின்ன ஸ்பூனில் ஊற்றி அது நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது சுட்டு எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் இதே மாதிரி மாவை மொத்தத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.